ஹல்லேலூயா. இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். இன்னைக்கு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிக்கலாம். யூதா 5ஆம் வசனம். நீங்கள் முன்னே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பே விசுவாசியாதவர்களை அழித்தார்கள். கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்திலிருந்து வர வச்சு, அப்போ ஜனத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பரவோனுக்கு முன்னால் செய்த எல்லா காரியங்களும் அதிசயங்களும் பார்த்தாங்க. 10 வாதை. இப்போ அந்த வாதை எகிப்தியருக்கு மட்டும்தான், இஸ்ரவேலுக்கு இல்லை. அப்படி அதெல்லாம் பார்த்தும் அவங்கள ரட்சித்து மோச முகேந்திரமாக வெளிவந்ததுக்கப்புறம் வனாந்தரத்தில் நிறைய அற்புதங்களை செய்தாங்க. மன்னாவை கொடுத்தாங்க, காடையை கொடுத்தாங்க, தண்ணீரை கொடுத்தாங்க, அவங்க இச்சிச்சதெல்லாம் கொடுத்தாங்க, அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, மேக சம்பத்தினால அக்னி சம்பத்தினால வழி நடத்தினாங்க, எத்தனை எல்லாம் கொடுத்தாங்க. ஆனாலும் அவங்க இதெல்லாம் கண்டும் கேட்டும் அனுபவிச்சும் அவங்க மறுபடியும் விசுவாசிக்கல. ஆண்டவரை முறுமுறுத்தாங்க, விசுவாசியாமல் அழிந்து போனாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். அதனால் நாமளும் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்கள் ஆண்டவர் செய்கிறாங்க. விசுவாசிக்கணும். அவர் உண்டனும், அவர் அற்புதம் செய்கிறவரனும், அவர் கேட்குறவரனும், அவர் நிச்சயமாக நம்மளை தப்பிவிப்பாருன்னு நமக்கு விசுவாசம் வளரட்டும்னு சொல்லி இந்த நாளில் வாழ்த்துக்கிறேன். விசுவாசிக்கணும். விசுவாசிக்க இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம் சொல்லி வேதம் சொல்லுவது. விசுவாசிக்கணும். விசுவாசித்தா மட்டும்தான் நம்ம அழியாமல் நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்த அவிசுவாசம், சந்தேகம், கேள்வி கேட்குறதுல முரட்டாட்டமும் முறுமுறுப்பும் நமக்குள்ளே வராது இருப்பதாகன்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளஸ் யூ.